இது வரைக்கும் பார்த்துட்டோமா? இப்போ இது பார்க்கலாமா? நூன் ஜபன்னா இது என்ன சொன்னோம்? தால். நூன் இப்படி சேராது, இப்படி வந்தால் தால். தால் தால் அந்த வகை. ஓகேவா? நூன் எப்போவுமே கடைசியில் சேரும்போது இப்படி தான் சேரும். ஆரம்பத்தில் இல்லை இடையில் வரும்போது இப்படி எப்படி பா சேர்ந்துருக்கு அந்த மாதிரி செய்யணும். முன்னாடியே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், இது நூன், ஆனால் இது நூன் கிடையாது. இது வந்து தால். தால் ஜபர் தா. தா மெல்லிதாக ஓதப்பட வேண்டிய ஒன்று சொன்னோமா? ந வா. ந வா. ராக்கு ஜபர் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ரா தடிமனாக வரும். ந வ ரா. ந வ ரா. சீன் ஜபச. காஃப் ஜபக. சக. சக. நூன் ஜபன. சகன. தா ஜபத. சீன் ஜபச. தச. காஃப் ஜபக. தசக. தசக. இது நம்ம என்ன சொன்னோம்? ஒரு முஸ்தாலியா தடிமனாக ஓதப்பட வேண்டிய ஒன்று. எந்த நிலைகளிலுமே நம்ம ராக்கு சொன்ன மாதிரி ஜேர் வந்தால் மெலிது அப்படி கிடையாது. எல்லா நிலைகளிலுமே கா தசக தசக அந்த மாதிரி தான் வந்து ஓதணும் தடிமனாக. ஷீன் ஜப ஷ. ஃபா ஜப ஃப. ஷஃபா. ஷஃபா. காஃப் ஜேகி. ஷஃபகி. ஷஃபகி. இதுவும் என்னது? ஒரு முஸ்தாலியா சொன்னோமா? 7 லெட்டர்ஸ் மரணம் செஞ்சிட்டிங்களா? அதில் இதுவும் ஒன்று. ஹா ஜே ஹி. ராக்கு ஜபர் இருக்கு. ஹைரா. ஹைரா. தா ஜே தி. ஹைராத்தி. ஹைராத்தி. நினைவில் வச்சுக்கோங்க, நம்ம படிக்கிறது இப்போ வரைக்கும் எல்லாமே வந்து குரில் தான், நெடில்கள் கிடையாது. ஹைராத்தி. வாவ் ஜபவா. லாம் ஜபலா. வலா. தால் ஜேதி. வலதி. வலதி. ஒரு சில பேர் வந்து வீடியோ அனுப்பி வச்சுருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ் அது வந்து நான் வந்து எடிட் பண்ணி வைக்கிறேன். உங்களுடைய வீடியோக்களும் நீங்கள் வந்து சீக்கிரமாக அனுப்பி வைங்க.